ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SSRECIPE'S. இன்றைக்கி நம்ம சாக்லேட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயிலும் 2/3 கப் பவுடர்ட் சுகரும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் விஸ்க் வச்சு அதை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் கர்டு, திக்கான தயிரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர். இதையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணோம்ல, அது கூட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கேக் வந்து ஸ்பாஞ்சியாக வரும். ஏன்னா நம்ம எக்லெஸ் கேக் செய்கிறோம்ல, கப் கேக். அதனால் இப்போது ஒரு சல்லி வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாமே சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோல வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கிறதுக்கு நம்ம தின் பண்ணுறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம சாக்லேட் கேக் செய்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் கம்மியாக தான் சேர்க்கணும். இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி டீ கப்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கப் கேக் ட்ரே இல்லை மஃபின் ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து கப் கேக் லைனர்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கப் கேக் லைனர்ஸ் இல்லைன்னா இந்த டீ கப்பில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பேட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு கப்புக்குமே சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். ஆனால் முழுசாக சேர்த்துறாதீங்க. ஒரு அந்த கப்பில் வந்து பாதி அளவு தான் இருக்கணும். இப்போ கீழே நல்லா திரும்ப தட்டி எடுத்துக்கோங்க. அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இல்லைனா 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 நிமிஷத்துக்கு. இப்போ அவனை நம்ம பெரிய ஹீட் பண்ணிட்டோம். நம்மளோட கப் கேக்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம். கேக் பேட்டரை இப்போது அதே 175 டிகிரியில் 15லேருந்து 20 நிமிஷம் போல் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே இதை நம்ம கடாயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட சுத்தமான மண் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தூக்கி நிறுத்த ஒரு ஸ்டாண்டோ ஒரு பிளேட்டோ வச்சுக்கோங்க. அதை நம்ம மூடி 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கப் கேக் பேட்டர் உள்ள வச்சுக்கலாம். 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு மேலே பவுடர் சுகரை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது.